வணக்கம் அண்ட் வெல்கம் டு சரண்யா கிச்சன். இன்னைக்கு நம்ம வந்து மஞ்சள் பொடி வீட்டில் எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து நான் லேட்டாக அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பொங்கல் டைமில் எடுத்தது, என்னால் அப்லோட் பண்ண முடியல, அதனால இப்போ அப்லோட் பண்ணுறேன். மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். அதனால இப்போ மஞ்சள் வந்து நம்ம பொங்கல் டைமில் வாங்கியிருப்போம். அந்த மஞ்சள் மீதி உள்ளதை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி பொடி செஞ்சு வச்சுக்கலாம். வீட்டிலே செய்கிறதுனால ரொம்ப சுத்தமாக ப்ரிசர்வேட்டிவ்ஸ்லாம் இல்லாமல் நல்லா இருக்கும். நம்ம வீட்டில் செய்கிறதுனால அதோட மருத்துவ குணங்களும் நமக்கு முழுமையாக கிடைக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதே நம்ம கடையில் வாங்குறது வந்து ஜஸ்ட்டு கலர் தான் வந்து மஞ்சளாக இருக்கும். மற்றபடி எல்லாம் வந்து அதில் வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எதுவுமே இருக்காது. இப்போ நம்ம வந்து கழுவி வச்சுருக்க மஞ்சள் கிழங்கை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். மாற்றிட்டு நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதில் வந்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி வந்து மஞ்சள் கிழங்கு வந்து மூழ்கிற அளவுக்கு இருந்தால் போதும். இது வந்து ரொம்ப நேரம்லாம் ஆகாது வேகிறதுக்கு, ரொம்ப கம்மியான டைம் தான் ஆகும். மேக்ஸிமம் வந்து 3 to 4 மினிட்ஸ்லேயே வந்து நமக்கு நல்லா குக் ஆகிடும். இது நல்லா ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம குக் பண்ணலாம். மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நம்ம குக் பண்ணலாம். இது ஊற்றும் போதே நமக்கு வந்து நல்ல ஒரு மஞ்சள் வாசனை அருமையாக வரும். நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் செஞ்சுருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ மஞ்சள் எல்லாம் வந்து நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணியில் போட்டாச்சு. போட்டுட்டு இது வந்து 3லேருந்து 4 நிமிஷத்துலேயே இது குக் ஆகிடும். நான் வந்து உங்களுக்கு எப்படி குக் ஆகிடுச்சா இல்லையா அப்படிங்கிறத நான் செக் பண்ணுறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து மூடியை எடுத்துடலாம். நல்ல வாசனையாக இருக்கும். மஞ்சளோட வாசனை வந்து கிச்சன் ஃபுல்லாக பரவி இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு கத்தி எடுத்துட்டு அதை நீங்கள் வந்து அழுத்தி பார்த்தீங்கன்னா நல்லா இறங்கும். அந்த மாதிரி இறங்குனுச்சுனாலே போதும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சூப்பராக அப்படியே இறங்கும். இப்போ இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் நம்ம வந்து மஞ்சளை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சிங்கில் வந்து இந்த மாதிரி கொதிக்கிற தண்ணி ஊற்றுனீங்கன்னா அதில் உள்ள பிளாக்ஸும் வந்து உங்களுக்கு கிளியர் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி நெக்ஸ்ட் டைம் நீங்கள் கொதிக்கிற தண்ணி ஏதாவது ஃபில்டர் பண்ணிங்கன்னா டைரெக்டாக சிங்கில் வந்து ஊற்றுங்க. அப்போ அந்த பிளாக்ஸும் கிளியர் ஆகிடும் நமக்கு. இப்போ மஞ்சள் எல்லாம் வந்து நல்லா வந்து வடிகட்டியாச்சு. இதை வந்து நம்ம ஆற வச்சுட்டு நம்ம கட் பண்ணலாம். ரொம்ப சூடாக இருக்கிறதுனால உடனே கட் பண்ண முடியாது. அதுக்கப்புறமா வந்து நம்ம மெதுவாக எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி ஸ்லைஸ் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். இந்த மஞ்சளை வந்து நம்ம முகத்துக்கு கூட பூசலாம். அதுக்கு வந்து இந்த மாதிரி பீஸை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும். நல்லா குண்டாக இருக்குது பாருங்கள். இது வந்து நீங்கள் அப்படியே முழுசாக வெயிலில் காய வச்சு முகத்துக்கு பூசிக்கிறதுக்கு நம்ம வச்சுக்கலாம். அதே மாதிரி இன்னொரு பீஸ் கூட காமிக்கிறேன். நல்லா ஜாயிண்டாக இருக்குது பாருங்கள். இதையும் நம்ம வந்து கட் பண்ணிவிட்டு அதையும் நம்ம வெயிலில் காய வச்சு முகத்துக்கு உடம்புக்கு பூசிக்க எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து கட்டிங் எல்லாத்தையும் முடிச்சிடலாம். பாருங்க, இப்போ மஞ்சள் எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணியாச்சு. கை கூட பாருங்க நல்லா மஞ்சள் ஆயிடுச்சு. அதே மாதிரி கத்தி கூட வந்து மஞ்சள் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து வெயிலில் காய வைக்கலாம். மஞ்சளை வந்து இந்த மாதிரி முரத்தில் போட்டு நம்ம காய வைக்கலாம். அப்படி இல்லைனா பிளேட் பேப்பரில் கூட காய வச்சுக்கலாம். வெயிலை பொறுத்து தான் வந்து மஞ்சள் காயும். நல்லா வெயில் அடிச்சதுன்னா சூப்பராக 2 நாளில் காஞ்சிடும். இப்போ ஏப்ரல் மேல காய வச்சோன்னா நல்லா டக்குன்னு காஞ்சிடும். இந்த கிழங்கு வந்து நமக்கு மோஸ்ட்லி வந்து பொங்கல் டைமில் தான் கிடைக்கும். அதனால நம்ம வந்து இது பொங்கல் டைமில் மேக்ஸிமம் எல்லார் வீட்டுக்கும் கிடைக்கிறதுனால ஈஸியாக பண்ணிடலாம். அதே மாதிரி நீங்கள் ஒரு நாளும் காய வைக்கும்போது லைட்டாக அதை வந்து திருப்பி விடுங்க, இல்லைனா வந்து பூசணம் பிடிச்சிரும். ஸோ நான் வந்து ஒரு 4-5 நாள் ஆச்சு எனக்கு காயறதுக்கு. ஸோ சூப்பராக வந்து காஞ்சிருச்சு. நல்லா ட்ரையாக சத்தம் வருது. இதை நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், சூப்பராக அரைச்சிருச்சு. நல்லா மையாக அரைச்சிருச்சு. வாசனை சூப்பராக இருந்தது. இந்த மாதிரி வாசனை நான் கடையில் வாங்குகிற மஞ்சள்லாம் எப்போவுமே வந்ததில்லை. இப்போ இந்த மாதிரி ஒரு சல்லடையில் நம்ம இதை வந்து இது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம சலிச்சு எடுத்துக்கலாம். கீழே வந்து நீங்கள் பிளேட் வச்சுக்கலாம், அப்படி இல்லைனா பேப்பர் கூட வச்சுக்கலாம். பேப்பர்னால் ஈஸியாக நமக்கு வந்து கண்டெய்னரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பிளேட்னால் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி எடுத்துகிட்டு நம்ம சலிச்சு
ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் போட்டு வச்சிடலாம். இது மேலே வர தூள்களை வந்து நம்ம திருப்பியும் வந்து மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சி அதில் சேர்த்துக்கலாம். இப்போ நான் காமிக்கிறேன் கீழே வந்து மஞ்சள் பொடி வந்து எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. நல்லா நைஸாக சூப்பராக வந்திருக்கு. இதே மாதிரி நம்ம மீதி உள்ள மஞ்சள் பொடியும் சலிச்சிட்டு நம்ம வந்து ஒரு கண்ணாடி ஜாரில் போட்டு வச்சிடலாம். எனக்கு வந்து அப்ராக்சிமேட்டாக 200 கிராம் அளவுக்கு இந்த மஞ்சள் கிழங்குலேருந்து எனக்கு மஞ்சள் பொடி கிடச்சிது. இந்த மஞ்சள் பொடியை வந்து நம்ம மஞ்சள் பால் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணோன்னா ரொம்பவும் எஃபெக்டிவாக இருக்கும். அதுவும் இந்த டைமில் வந்து கோல்டு அந்த மாதிரி காஃப் இருந்ததுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த மஞ்சள் தூள் யூஸ் பண்ணி மஞ்சள் பால் பண்ணுங்கள். ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் அமேசானில் ஆர்டர் பண்ண ஒரு ஐட்டத்தை பார்க்கலாம். இது வந்து அமேசானில் ஆர்டர் பண்ண மெஷ் பேக். இந்த மெஷ் பேக் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா வாஷிங் மிஷினில் துணி போடுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இதில் வந்து 3 சைஸ் வருது. நான் ஓப்பன் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். நம்ம வாஷிங் மிஷினில் போடும்போது துணியெல்லாம் சில நேரம் வந்து மாட்டிடும். அதே மாதிரி அது கிளியறதுக்கும் வாய்ப்பு இருக்கும், ரொம்ப டெலிகேட்டான கிளாத் இருந்தால். அப்புறம் ரொம்ப ரிங்கிள்ஸ் வர மாதிரி இருக்கும் சில கிளாத்தில். அந்த மாதிரி கிளாத்தெல்லாம் வந்து நம்ம இந்த மாதிரி மெஷ் பேக் யூஸ் பண்ணி போட்டோன்னா அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். துணிக்கு வந்து எதுவுமே ஆகாது. அதே மாதிரி சுத்தமாகவும் வெளியில் வந்துடும். ஸோ அதுக்காக தான் இந்த மெஷ் பேக் நான் ஆர்டர் பண்ணேன் அமேசானில். இந்த மெஷ் பேக்கில் பார்த்தீங்கன்னா 3 சைஸ் வருது, லார்ஜ், மீடியம் அண்ட் ஸ்மால். இது வந்து நம்ம துணிக்கு தகுந்தாப்புல நம்ம மாற்றி அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த பேக்கோட குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லா இருக்குது. இது கிளியறதுக்கு வாய்ப்பே இல்லை. கரெக்டாக யூஸ் பண்ணோன்னா நல்லா வச்சுக்கலாம், அந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி அதோட சாஃப்ட்டும் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அதோட ஜிப் குவாலிட்டி வந்து நம்ம பிஞ்சிருமோன்னு நினைப்போம், அதெல்லாம் பயப்படவே தேவையில்லை. அந்த அளவுக்கு வந்து நல்லா குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. அந்த ஜிப்பில் வந்து நம்ம உள்ளார வந்து வச்சிட்டோன்னா வாஷிங் மிஷினில் மற்ற துணி கூட மாட்டி இழுக்காமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ நம்ம ஜிப்பும் வந்து சேஃபாக இருக்கும், பிளாஸ்டிக்குங்கிறதுனால உடையாமல் இருக்கும். செம ஸ்மூத்தாக இருந்தது ஜிப்பை வந்து புல் அவுட் பண்ணும்போது. ஸோ இது வந்து இன்னர் வேர்ஸ், அப்புறம் சின்ன சின்ன துணி, குழந்தைங்களோட துணி அது மாதிரி போட்டுக்கலாம். ஜாக்கெட், அப்புறம் ரிங்கிள் ஆகிற ட்ரெஸ் எல்லாம் இதில் போட்டு வாஷ் பண்ணோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. மறக்காமல் சரண்யா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். நன்றி.